Hello friends, welcome to Mr. Stitch Blouse. இன்னைக்கு வந்து என்னோட மெஷின் ஃபேமிலியில புதுசா ஒரு மெஷின் வந்திருக்கு. இந்த மெஷினோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கர் ஸ்டார்ட். இதோட மாடல் நம்பர் வந்து 1306. இந்த மெஷின் வந்து பிலோ 10,000 பட்ஜெட்ல வரக்கூடிய மெஷின். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி பிலோ 10,000 பட்ஜெட் கேட்டகரியில வரக்கூடிய மெஷின்ஸ் பத்தி நிறைய சொல்லுங்க மேம் அப்படின்னு. ஸோ இந்த மெஷின் வந்து பிலோ 10,000 பட்ஜெட் கேட்டகரியில வரக்கூடிய மெஷின். இந்த மெஷின் வந்து யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கெல்லாம் இந்த மெஷின் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெஷினோட பாக்ஸ்ல பாருங்க, ஃப்ரண்ட் பேஜ்ல இது வந்து இந்த பாக்ஸ்ல வந்து மெஷினோட த்ரெட்டிங் ஆப்ஷன்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த மெஷினோட பாடி பத்தி கொடுத்திருக்காங்க, டயல் ஆப்ஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெஷினோட ரேட்டு, அப்புறம் இதோட மெஷினோட மேனுஃபேக்சரிங் டேட் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா மெஷின்ல என்னென்ன டூல்ஸ் வருது, எப்படி த்ரெட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த டயல் ஆப்ஷன்ஸ்ல எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷின்ல என்னென்ன பில்டின் ஸ்டிச்சஸ் இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த டூல்ஸ்லாம் வந்து இந்த பாக்ஸ்ல இருக்கிற டூல்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாக்ஸை. இது பாருங்க, மெஷினை பாக்ஸ்ல இருந்து வெளியில எடுத்துட்டேன். இதுல வந்து ஒன்னொன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இது மெஷினோட கொடுத்த அசசரிஸ் மேலாப்ல வச்சிருக்காங்க. இந்த அசசரிஸ் பாக்கெட் ஓப்பன் பண்ணி அப்புறமா என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம. அடுத்து வந்து இந்த மேனுவல் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதையும் பார்க்கலாம். இது வெளியில எடுத்துடலாம். சேஃப்டிக்கு தெர்மோகோல் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த பெடல், ஃபுட்டர் பெடல் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஃபுல்லா தெர்மோகோலோட கொடுத்துருக்காங்க, வயரோட இருக்கு. இப்போ மெஷின் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மெஷின் பாருங்க எவ்வளவு காம்பாக்டா அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மெஷினோட வந்த ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள அந்த கார்டு இருக்கு, வாரண்டி கார்டு. இதை எடுத்து நம்ம ஓரமா வச்சிடலாம், இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவைப்படாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெஷினோட அசசரிஸ். ஸோ நம்ம எப்போ மெஷின் வாங்கினாலும் மெஷினோட அசசரிஸ் வந்து இந்த பாக்ஸ்ல என்ன அசசரிஸ் இருக்கோ அதுவே சேம் உள்ள இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். நம்ம இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெடல், ஃபுட்டர் பெடல் கொடுத்துருக்காங்க, அதோட வயரோட கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணி மெஷின்ல ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ டூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த டூல்ஸ்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் இந்த சீம் ரிப்பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டோம்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு, அப்படியே ஸ்டிச்சோட த்ரெட்டை கட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாபின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேஷன் மேக்கர் கேட்டகரியில வர எல்லா மெஷினுக்குமே இந்த மாதிரி பாபின், பிளாஸ்டிக் பாபின் வந்து கொடுக்குறாங்க இப்போ. ஸோ இந்த பிளாஸ்டிக் பாபின் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மெஷின்ல நாய்ஸ் வந்து ரொம்ப இல்லாம இருக்கும். அடுத்து வந்து மெஷின்ல போடக்கூடிய நீடில் கொடுத்துருக்காங்க, சிங்கர் பிராண்ட் நீடிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெஷின் நீடில் வந்து ஏதாவது உடஞ்சிச்சு அப்படின்னா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா பிளேட், இந்த மெஷின்ல கீழே போடுற பிளேட், நம்ம அந்த பட்டன் ஸ்டிச்சஸ் அதெல்லாம் பண்ணும்போது இந்த பிளேட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாபின் கேஸ் வந்து போடும்போது பாபின்க்கும் கேஸ்க்கும் நடுவில் இருக்கிற கேப் இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டா ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாபின் வைன் பண்ணும் போதும் கூட தேவைன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பிக்கோ ஃபுட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபேஷன் மேக்கர் மெஷின் எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் நம்ம வெளியில வாங்குற ஃபுட்டர்ஸும் கூட மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். பட் மெஷினோட வர்ற ஃபுட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் ஃபுட்டர் ஒன்று மெஷின்லயே மாட்டி இருக்கும், அடுத்து வந்து சிங்கிள் ஃபுட்டர், அடுத்து வந்து பிக்கோ ஃபுட்டர். இது வந்து நீடில் சேஞ்ச் பண்றதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீடில் எப்பெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணுமோ இதை வச்சு நீங்க இதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபுட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபுட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ரெடி பண்றதுக்கான ஃபுட்டர். இந்த மெஷின்ல பட்டன் ரெடி பண்றதுக்கான ஃபுட்டர் கொடுக்கல, அது வந்து நம்ம டைரக்டா மெஷின்ல ஃபுட்டர் அந்த ஆல்ரெடி இருக்கிற ஃபுட்டரை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். பட்டன் ஹோலுக்கு மட்டும் ஃபுட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம பட்டனோட சைஸை மென்ஷன் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து இதுல பட்டன் ஹோல் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெஷினோட ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது இந்த மெஷினோட டயல் ஆப்ஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேல ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணி நம்மளுக்கு எந்த ஸ்டிச்சஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லீவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மெஷின்ல நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போடுவோம், இல்ல இதை வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் இல்ல பேக் ஸ்டிச்னு சொல்லலாம். பேக் ஸ்டிச் போடும்போது இந்த லிவரை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து லாக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெஷினோட டென்ஷன் கொடுத்துருக்காங்க. த்ரெட் டென்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இதுல வந்து அவங்களே நம்பர் 3 வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு ஃபுட்டர் நீடில் இருக்கிற இடம். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லாஸ்டா பார்ப்போம். அடுத்து வந்து இந்த சைட்ல பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மெஷினோட இந்த ஃபுட்டர் பெடல் இருக்குல்ல அதை வந்து இதுக்குள்ள ஃபிட் பண்றதுக்கு அப்புறம் வந்து ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க வந்து கையிலேயே வந்து ஸ்டிச்சஸ் மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணோம்னா ஒரு வீல் இருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். த்ரெட் போடும்போதா சரி இல்ல சின்னதா ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போடும்போதுனாலும் சரி நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பேக் சைடு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டாண்ட் இருக்கு த்ரெட் போடுறதுக்கு. டபுள் த்ரெட் வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இந்த இடம் வந்து பாருங்க த்ரெட் வந்து இங்க இருந்து அப்படியே நம்ம வந்து இந்த ஸ்டாண்ட் வழியா நம்ம உள்ள கொண்டு வந்துக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இது வந்து நம்ம பாபின் கேஸ் வைன் பண்ற இடம் இருக்குல்ல, இதுக்கும் வந்து த்ரெட் போடுறதுக்கு இங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வழியா நம்ம பாபின் வந்து வைன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சைட்ல வந்து பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு லீவர் மாதிரி இருக்கு. இந்த இடம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மெஷின்ல தைச்சிட்டே இருக்கும்போது நூல் கட் பண்ணுவோம்ல, ஸோ நூல் கட் பண்றதுக்கு இங்கேயே வந்து மெஷின்லயே பில்ட்-இன் கட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம இப்படி நூல் இப்படி எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம அக்சசரிஸ் பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லைட்டா இப்படி பிரஸ் பண்ணோம்னாலே வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள நம்மளுக்கு கேப் இருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு வந்து அக்சசரிஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம இதுக்குள்ள வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம அக்சசரிஸ் பாக்ஸை வந்து உள்ள க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மெஷினை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதுல என்னென்ன அக்சசரிஸ் வந்துச்சு இதோட ஓவர்வியூ எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மெஷின் யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கெல்லாம் இந்த மெஷின் செட் ஆகும் அப்படின்றது பார்க்கலாம். இந்த மெஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகினர், நான் இப்போ வந்து டெய்லரிங் இப்பதான் பழக போறேன், எனக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் தேவையில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மெஷின் செட் ஆகும். ரெண்டாவது பட்ஜெட் 10,000 பிலோ பட்ஜெட் தான் என்னால வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், 10,000க்குள்ள மெஷின் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெஷின் வந்து சூப்பரா செட் ஆகும். அடுத்து வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி எனக்கு டெய்லரிங் தெரியும், நான் வந்து ஒரு மெஷின் அப்கிரேட் பண்ண போறேன், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸோட வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மெஷின் செட் ஆகாது. ரெகுலரா வந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் போடும் போதே வந்து ஸ்டிச்சோட லென்த் வித்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெஷின் வந்து செட் ஆகாது. ஸோ வந்து ஒரு பிகினர் லெவல்ல இருக்கிறவங்க எனக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வேண்டாம், என்னோட பட்ஜெட்குள்ள இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த மெஷின் வந்து ரொம்பவே நல்லா சூட் ஆகும். இந்த மெஷினோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 9,000ல இருந்து 9,500 வரும். அது ஒவ்வொரு ஏரியாக்கும் ஒரு ஷாப்க்கும் வந்து வேரி ஆகும். நான் எந்த ஷாப்ல வாங்கினேன் அப்படின்ற டீடைல் எல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். டீடைல்ஸ் நீங்க பாருங்க, ஃபோன் நம்பர், ஷாப் லொகேஷன் எல்லாம் இருக்கு. நீங்க அதை பார்த்து உங்களுக்கு இந்த மெஷின் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த மெஷின் பத்தி அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் எல்லாமே வந்து இந்த மெஷினை எப்படி யூஸ் பண்ணணும், இதுல உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வேற வேற மெஷர்மெண்ட்டுக்கு சூப்பர் ஃபிட்டிங்கோட தைக்கிற மாதிரி உங்களை அழகா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.